அன்பு மாணவ செல்வங்களே, நாம் கற்கவிருப்பது தமிழ் பாடம் வகுப்பு 4 பருவம் 2 மூன்றாவது பாடமாக உள்ள எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால். மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். அப்போது இளமாறா, இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒலித்தது. இதோ வரேம்மா என்றவரே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்ற இளமாறன் அம்மாவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதைப் போல் இருந்தன. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல்வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒளியை கேட்டு அருகில் இருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா தாத்தா என்று அழைத்தவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்தார். பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி வந்து தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டார். அருகில் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான். தாத்தா, நீங்க ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்துல வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க அப்படின்னு இளமாறன் தாத்தா மேல பாசமா கேட்டான். செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாயிடுச்சு. இங்க பாருப்பா, இந்த வயலே வேலை செஞ்சுதான் என் உடம்பு இன்னும் வலிமையா இருக்கு. நான் இது வரைக்கும் நோய் நொடின்னு படுத்ததே இல்லை. கண்ணு, இந்த வயலு தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்ம வாழ வைக்குது. நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருள்கள் எல்லாம் என்னை போல உழவர்களின் உழைப்பின் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்று தாத்தா உழைப்பின் பெருமையை கூறினார். மேலும் நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துகள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்க தான். அதனால இந்த நிலத்தை தான் நாம தெய்வமா வணங்கணும் செல்லக்குட்டி. இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்துல விளையிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கும் கொடுக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இனியே இல்லையப்பா என்று தாத்தா ஈகையின் பெருமையை எடுத்து கூறினார். ஆமா தாத்தா, சரியாத்தான் சொல்றீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கு அச்சாணின்னு எங்க ஆசிரியர் கூட சொன்னாரு. தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். இன்னும் கூட 2-3 பறிச்சு சாப்பிடுப்பா. பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான். தாத்தா தாத்தா, வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம் ஆமாம்பா, இயற்கை உரம் போட்டுத்தான் இங்க எல்லா உணவு பயிரையும் விளைவிக்கிறோம்.
அதனால உடலுக்கும் கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையா இருக்கும் என்று கூறிய தாத்தாவின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான். தாத்தா தாத்தா என்னாச்சு? ஏன் என்னவோ போல் இருக்கீங்க? கேட்டான் இளமாறன். ஒண்ணுமில்லேப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்து கொண்டார். தாத்தா, நீங்க என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும். அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையா உழவு செய்தோம். தாவரங்களோட தழைகளை மண்ணிலிட்டு மட்கச் செய்து நல்ல விளைச்சல் கண்டோம். இப்படி விளையிற உணவுப் பொருளை சாப்பிடுறவங்க நல்ல உடல்நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியல என்று தாத்தா இயற்கை உரத்தோட நன்மையை எடுத்து சொன்னாரு. தாத்தா, நம்ம மாமா வீட்டிலே மூட்டை மூட்டையை அடுக்கி இருக்கே, அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா? தன் சந்தேகத்தை கேட்டான் இளமாறன். இல்லப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம். அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கும் இருக்கு. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியா இருக்கிற தேனி, வண்ணத்து பூச்சி, மண்புழுன்னு எல்லாத்தையும் அழிச்சு மண்ணை கெடுக்கிறோம் என்று தாத்தா செயற்கை உரங்களுடைய பாதிப்பை பற்றி எடுத்து சொன்னார். தாத்தா, செயற்கை உரங்களால நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா என்று கேட்டான் இளமாறன். செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத தக்கைகளாகவும் மாறி போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது என்று செயற்கை உரத்தின் கெடுதலை எடுத்து கூறினார் தாத்தா. தாத்தா, அப்ப தண்ணீர் மட்டும்தான் சுத்தமா இருக்குதுன்னு சொல்லுங்க என்று கேட்ட இளமாறனுக்கு, அடப்போப்பா, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறதே. இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளை அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே என்று தாத்தா தண்ணீரின் மாசினை எடுத்து கூறினார். அடப்பாவமே, அப்படின்னா நாம இதைத்தான் சாப்பிடுவது என்று கேட்டான் இளமாறன். பழைய முறைப்படி நாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்பா. அப்போதுதான் நாம் மட்டுமில்ல, எல்லோருமே நலமா இருப்பாங்க என்று இயற்கை உரத்தினோட அவசியத்தையும் தேவையையும் எடுத்து சொன்னார் தாத்தா. தாத்தா, நீங்க சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவுதான் நமக்கு உயிர். அதில் விளையிற பயிர்கள் தான் நம் எல்லாருக்கும் உணவா இருக்கு. அதனால நம்ம உயிர்காக்கு உணவுப் பொருளை விளைவிக்கிற நிலத்துக்கு நாம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்க சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன் என்று இயற்கை உரத்தின் அவசியத்தையும் உழவின் மகிமையும் புரிந்தவனாக இளமாறன் கூறினான். நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லாருக்கும் நன்மையை தர ஒரு செய்தியை சொன்னா யாரும் ஏத்துக்கொள்ளாமலா போவாங்க? மெதுவா புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வரத்துக்குள்ள நீ வீடு போய் சேருப்பா. தாத்தா அவனை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். தாத்தாவிடம் விடைபெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன். வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடம் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, இளமாறா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயிலு உனக்கு ஒத்துக்கலையோ? உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்க கேட்கிறாரு? இந்த தள்ளாத வயசுல எதுக்கு வயல்ல போய் வேலை செய்யணும்? வீட்டுல இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், அது சரிப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலனா என்ன ஆகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான். இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். என்ன குழந்தைகளே, இயற்கை விவசாயம், இயற்கை உரம், உழவின் பெருமை என்பவற்றை அறிந்து கொண்டோமா? எல்லோரும் இப்படியே இருந்து விடாமல் உழவினை கற்க முற்பட்டு எதிர்காலத்தை சிறப்பாக்குவோம். நன்றி, வணக்கம்.